பாக்கியா எழில்கிட்ட இந்த மாதிரி அவங்களுக்கு இனியாவோட விஷயத்துல இருக்க குழப்பங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா எழிலோ பாக்கியா கிட்ட ரொம்பவே சரியான ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது, அம்மா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒருவேளை இனியா அப்பாவும் செல்லியன்னு சொல்ற மாதிரி என் பாட்டி சொல்ற மாதிரி வேற யாரையாவது ஆதரிச்சிருந்தானா நீங்க இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்க மாட்டீங்களா என்னன்னு சொல்லிட்டு கேட்க. ஆனா பாக்கியாவோ, சாச்சே நீ என்னடா உன் அம்மாவை இவ்வளோ கேவலமா யோசிச்சுட்ட? செல்வி எப்படிப்பட்டவ, ஆகாஷ் எந்த மாதிரி நல்ல பையன் எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட கவலை அது ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒருவேளை இனியா ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நல்ல விதத்துல தான் ஆகாஷும் சரி செல்வியும் சரி என் பொண்ணை பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா என்னோட முழு கவலை என்னன்னா, இப்போ இந்த வயசுல இவ கல்யாணத்தை பத்தி எல்லாம் இப்படி யோசிச்சு வச்சிருக்காளே. காதல் கீதல் என்னால இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. உனக்கே தெரியும் நான் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவ. அதனால எனக்கு காதல்ன்றதெல்லாம் கெட்ட வார்த்தை மாதிரி. அதனாலதான் இப்போ என் பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறான்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியலன்னு சொல்ல. ஆனா எழிலோ, எனக்கு உங்களோட நிலைமை நல்லாவே புரியுதுமா. ஆனா ஏன் உங்களுக்கு இனியாவோட நிலைமை புரியலன்னு எனக்கு தெரியல. ஆகாஷை இனியா நிறைய தடவை இங்க பாத்திருக்கா. அதனாலதான் ஆகாஷ் பண்றது நல்லாவும் அதே சமயம் பேசுறது ரொம்பவே அவளுக்கு பிடிச்சு போனதுனாலதான் ஆகாஷாவை காதலிச்சிருக்கா. அதே சமயம் அவளே என்கிட்டயுமே வந்து சொன்னா, ஆகாஷ முதல்ல இவதான் காதலிச்சாலாம், இவதான் காதல போய் சொன்னாலாம். ஏன் அப்ப கூட ஆகாஷ் அதெல்லாம் வேண்டாம், இது ஒரு துரோகம் மாதிரின்னு கூட இனியாவை அவாய்ட் பண்ணானாமா. ஆனா இனியா எவ்வளவு பிடிவாதக்காரின்னு உங்ககிட்ட நான் சொல்லி அவளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்த பிரச்சனைக்கு முக்காவாசி காரணம் இனியாதான்ற விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ண. ஆனால் அதுக்கு முன்னாடியே பாக்கியா, ஏண்டா எழில் எனக்கு என் பொண்ணை பற்றி தெரியாதா? அதுக்கு மேலே எனக்கு ஆகாஷை பற்றி நல்லா தெரியும். அவன் எவ்வளோ நல்ல பையன், அவன் எவ்வளோ ஒரு சூப்பரான கோலை வச்சிருக்கான்றத எனக்கு எல்லாத்தையுமே செல்வி சொல்லியிருக்கான். ஏன் நானே கண் கூட பார்த்துருக்கேன். அவனுக்கு படிப்புனா அவ்வளோ பிடிக்கும். அவன் கலெக்டர் ஆகணுன்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆம்பிஷனோட இருக்கிற பையன். ஆனால் அந்த பையனோட மனசை போய் இனியா கெடுத்திருக்காளேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு இனியா மேலதான் கோவமா இருக்குன்னு சொல்ல. ஆனால் எழிலோ, ஆனால் எனக்கு என்னமோ வெளியே இருந்து பார்க்கும்போது அப்படி ஒன்றும் தெரியலமான்னு சொல்ல. இதனால குழப்பமடைஞ்ச பாக்கியாவும் என்னடா சொல்ல வர, எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு கேட்க. உடனே எழிலோ, இந்த மாதிரி செல்வி அக்கா வீட்டுக்கு வந்திருந்தப்போ பாட்டி செலியன் அப்பான்னு எல்லாருமே அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தின மாதிரி பேசினாங்கல்லம்மா. அப்போ ஏன் உங்களால செல்வி அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி எதுவுமே அங்க பேச முடியலன்னு சொல்லிட்டு கேட்க. ஆனா பாக்கியாவோ, அப்ப நான் ஏற்கனவே இனியா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டாலேன்ற செம்ம ஷாக்ல இருந்தேன். அதனாலதான் என்னால அப்ப எதுவுமே பேச முடியலன்னு சொல்றாங்க. ஆனா அதை கண்டிப்பா செல்வி அக்கா புரிஞ்சுப்பாங்களா உங்களால சொல்ல முடியுமாமா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமையில அவங்க உங்க மேலதான் அதிகப்படியான நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா அந்த நம்பிக்கை ஏதோ நீங்க கெடுத்த மாதிரி தோணல. நீங்க அவங்கள நம்பலன்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பா நினைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுமான்னு சொல்ல. உடனே பாக்கியமும், நான் இந்த கோணத்துல யோசிக்கவே இல்லையே. நான் முதல்ல செல்வி கிட்ட இதை பத்தி பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அவங்க போன் எடுத்து செல்விக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பார்க்கும்போது கரெக்டா இதுக்கு முன்னாடி செல்வி அவங்களுக்கு கால் பண்ண பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, இங்க பாருடா செல்வி எனக்கு 2-3 தடவை கிட்ட கால் பண்ணிருக்கா. ஆனா நான் தான் எடுக்காம இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கால் பண்ண போக. ஆனா எழிலோ, அம்மா எனக்கு என்னமோ நீங்க நாளைக்கு அவங்கள பார்த்து நேராவே இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டா நல்லா இருக்கும்னு தோணுதுமான்னு சொல்ல. இதை கேட்ட பாக்கியாவோ, ஆமா அதுவும் சரிதான், முதல்ல அவளை பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா எனக்கே நான் பண்ண காரியத்தை இப்போ யோசிச்சு பார்க்கும்போது குற்ற உணர்ச்சியாக இருக்குடா. நான் இனியா மேலே இருக்க கோபத்தால் செல்விக்கு ஆதரவாக நிற்காம போயிட்டேனே. செல்வியை நான் நம்புறேன்றதா அவக்கு நான் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு, சரி நான் போகிறேன், நாளைக்கு வேறு ரெஸ்டாரண்ட்டில் வேலை இருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு இப்போ அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சுகத்தோடு அவங்களோட ரூமுக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதே மாதிரி தான் இந்த பக்கம் இனியாவும் சரி, அந்த பக்கம் செல்வி ஆகாஷும் சரி, எல்லாருமே நடந்த விஷயத்தால ரொம்பவே கஷ்டத்தோட தூங்காமல் ரொம்பவே அதை பற்றியே யோசிச்சு பார்த்துட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் பாக்கியா உடனடியாக எந்திரிச்சு சீக்கிரமாக வீட்டில் இருக்க எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு, இந்த மாதிரி இன்னைக்கு நான் வரமாட்டேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு என்னென்ன வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிளான் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து செல்வியை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிடறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கிற இனியாவோ ஆகாஷோட நிலைமை என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. கண்டிப்பாக அவனை எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுத்திருப்பாங்க. குறிப்பாக அவங்களோட அம்மா ஆகாஷை அடிக்கவும் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியாக ஆகாஷ்க்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட தான் போனே இல்லையே. அதனால அவங்க கோபி கிட்ட கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா கோபி போனை தர்ற மாதிரியே தெரியல. அதனால அவங்க சுகத்தோட தன்னோட காலேஜுக்கு கிளம்பி போயிடவே. ஆனா இந்த மாதிரி இனியா ஆகாஷ் மேல ரொம்பவே காதலோட இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட செலியனும் சரி எழிலும் சரி செம்மையா கடுப்பாக்குறது மட்டும் இல்லாம இதுக்கு மேல அந்த ஆகாஷ் நம்மளோட பொண்ணோட பாதையில வரவே கூடாது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க ஆகாஷோட வீட்டுக்கு போகணுன்ற முடிவு எடுத்து அங்க கிளம்பி கோபத்தோட போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாத
இல்லாத இனியாவும் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படியோ போனை வாங்கி ஆகாஷ்க்கு கால் பண்ணி ஆகாஷ் இப்ப எப்படி இருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஆகாஷோ இதுக்கு மேல தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாத இனியா, நம்மளோட காதலை இப்பவே நம்ம மறந்துடலாம், என்னால இதுக்கு மேலேயும் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியும்ன்ற நம்பிக்கையே கிடையாது, உன் காதல் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு, நானும் உன்னை மறக்க ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நான் உன்கிட்ட பேச கூட விரும்பலன்னு உடனடியே போனை கட் பண்ண. ஆனா இதனால ரொம்பவே கஷ்டப்பட்ட இனியாவும் கதறி அழுதுகிட்டு ஆகாஷை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க. ஆனா அந்த பக்கமும் செல்வி, நான் நேரடியாவே அக்கா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுறேன், அக்கா என் மேல என்னதான் கோபத்துல இருந்தாலும் கண்டிப்பா அது எல்லாத்தையுமே மறந்துடும் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பாக்கியா தன்னோட போனை அட்டன் பண்ணாதது தான் மேல இருக்க கோபத்தால தான் சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு உடனடியா அவங்க தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்கள பாக்குறதுக்காக இல்ல பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்கள பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க. ஆனா இந்த பக்கமும் பாக்கியா கரெக்டா வீட்டுக்கு வந்துட்டு இருக்க, செல்வியும் வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. ஆனா பாக்கியா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க வந்த கோபியும் செலியனும் உடனடியா ஆகாஷ கோபத்தோட வெளியே கூப்பிட்டு எல்லார் முன்னாடியுமே சர மாரியா தாக்கி தன்னோட பொண்ணு பின்னாடி இனியா பின்னாடி இனிமே நீ வரவே கூடாது, வந்தா உன்னை நாங்க என்ன வேணாலும் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிட்டும் அங்கிருந்து கிளம்பி போக ஆகாஷ் கஷ்டத்தோட அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இப்படி கோபியும் செலியனும் பேசிட்டு வந்தது கேட்ட அக்கம் பக்கத்துல இருந்தவங்க மறுபடியுமே செல்வியை பத்தியும் செல்வியோட குடும்பத்தை பத்தியும் ரொம்பவே மோசமா பேச ஆரம்பிக்க. இதனால ஆகாஷ் இன்னுமே வருத்தப்பட்டு செம்மையா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டா அப்போ கோபியும் செலியனும் போனதுக்கு அப்புறமா அங்க வந்த பாக்கியாவும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆகாஷ் மூலியமாவும் பக்கத்துல இருந்தவங்க மூலியமாவும் கேள்விப்பட்டுட்டு செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ஆகாஷ் கிட்ட அதுக்காக மன்னிப்புமே கேக்குறாங்க. ஆனா ஆகாஷோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இனியாவா பிடிச்சிருந்துச்சு, ஆனா அது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் அதுக்கெல்லாம் தகுதி படக்கூடாதுன்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், இருந்தாலும் இனியா என்கிட்ட அவ்வளோ அன்பாவும் அக்கறையாவும் நடந்துக்கிறத பார்த்துட்டு ஏதோ என் மனசுக்குள்ள அவளை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியுன்ற பேராசை வந்துருச்சு. ஆனால் இதுக்கப்புறமா அது எதுவும் நடக்காது. ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் என்னோட அம்மாவை மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க, என்னோட அம்மாவுக்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது, அவங்க பணத்தாசை பிடிச்சவங்க கிடையாது, அவங்களுக்கு என்னை விட வேற எதுவும் முக்கியம் இல்லைதான், ஆனால் உங்களோட குடும்பம்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு கண் கலங்கி ஆள ஆரம்பிக்க. ஆனால் பாக்கியாவோ இந்த மாதிரி ஆகாஷ் அழுகிறத பார்த்துட்டு கொஞ்சம் கூட தங்கிக்க முடியாம அவங்களோட கண்ணீரெல்லாம் தொடச்சு விட்டுட்டு சச்சா நீயும் என் பையன் மாதிரி தான்ப்பா, எல்லாத்துக்கும் மேல செல்வி என் குடும்பம் மாதிரி, அவ எப்படிப்பட்டவன்றத நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஏன் எல்லாருமே என்னை இதுக்கு முன்னாடி கஷ்டப்படுத்தினப்போ அவமானப்படுத்தி பேசினப்போ என்னை ஒரு மனுஷியா மதிச்சு என் கூட ஒரு சகோதரி மாதிரி பழகினவ அவ மட்டும்தான், அவளை போய் நான் தப்பா நினைப்பனா, அவ இப்போ எவ்வளவு கஷ்டத்துல இருக்கான்றத என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு கோபியும் செலியனும் பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம கோபத்தோட கிளம்பி போக. ஆனா ரெஸ்டாரண்ட்டுக்கு போன செல்வியும் இந்த மாதிரி பாக்கியா இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போன விஷயத்த கேள்விப்பட்டுட்டு சோகத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்க. ஆனா அப்போ செல்விய அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி கோபியும் செலியனும் ஆகாஷ அடிச்ச விஷயத்த பத்தி சொன்னது மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கேவலமாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பணத்துக்காக நீங்க இப்படி பண்ணுவீங்க நாங்க கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னுலாம் சொல்லி பேச ஆரம்பிக்க. இதனால செல்வி இன்னுமே வருத்தப்பட்டுக்கிட்டு கண் கலங்கி அழுதுகிட்டே மறுபடியுமே பாக்கியோட வீட்டுக்கு போயிட்டு பாக்கிய கிட்ட பேசுறதுக்காக ரொம்பவே வைராக்கியத்தோட கிளம்பி போறாங்க. ஆனா அங்க அதுக்கு முன்னாடியே பாக்கியா எல்லார் முன்னாடியுமே கோபியையும் சரி செல்லியனும் சரி செம்மையா அவமானப்படுத்தி பேசுறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்து நின்றுட்டு இருக்க ஈஸ்வரியையுமே நார கிழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இருந்த கோபத்துல கோபியை வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல அதனால கோபப்பட்ட ஈஸ்வரியையுமே பாக்கியா ஒரு கட்டத்துக்கு மேல டாலரேட் பண்ணிக்க முடியாததுனால அவங்களையுமே சேர்த்து வெளியே போங்கன்னு சொல்லிடுறாங்க. இதனால ஈஸ்வரியுமே தன்னோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இதுக்கு மேல என்ன அவமானப்படுத்தின இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டிராமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியாவோ அந்த டிராமாவை ஆக்க கூட பிடிக்காம அங்க இருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போகும்போதுதான் அங்க வந்த இனியாவோ என்ன தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் என்ன இப்போ ஆகாஷ மறந்துடணும் அவ்வளவுதானே, சரி நான் அவளை மறந்துடுறேன், ஆனா ஒன்னு மட்டும் எல்லாரும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நான் கடைசி வரைக்கும் ஆகாஷ தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களோட இஷ்டப்படி நீங்க இதுக்கப்புறம் என்னனாலும் பண்ணுங்கன்னு அங்க இருந்து கோபமா கிளம்பி போறாங்க. அப்ப இதை பார்த்த எழிலும் அப்பனா இனியாவுக்கு ஆகாஷ் மேல இருக்கிறது சும்மா இந்த வயசுல வர இன்ஃபாக்சுவேஷன்லாம் கிடையாது, உண்மையான காதலா இருக்கதான் நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இனியாவோட தரப்பு நியாயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. அதே மாதிரி பாக்கியாவுமே நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, ஒருவேளை இனியா நம்ம நினைச்ச மாதிரி இன்னும் சின்ன பொண்ணு இல்லையான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போதே கோபியோ தன்னோட சுயரூபத்தை இனியா கிட்டயுமே காட்ட ஆரம்பிக்க. ஆனா இனியாவோ கோபி கிட்ட கட் அண்ட் ரைட்டா இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை கூட தயவு செஞ்சு என்கிட்ட பேசிடாதீங்க, ஏன்னா நான் உங்களை என்னெல்லாமோ நினைச்சேன், ஆனா நீங்க எவ்வளவு மோசமானவங்கன்றத எனக்கு இப்ப புரிய வச்சுட்டீங்க, என்ன தைரியம் இருந்தா ஆகாஷ போய்
வீடு தேடி அடிச்சிட்டு வந்திருப்பீங்க. நான் இப்ப சொல்றேன், ஆகாஷ் ஒண்ணு என்ன முதல்ல காதலிக்கல, நான் தான் ஆகாஷை காதலிச்சேன். அவனுக்கு என்னை எவ்வளவு பிடிக்குமோ அதை விட பல மடங்கு அவனை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவன் இல்லாத வாழ்க்கையை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா என்ன, உங்களோட விருப்பம் இல்லாம நான் கண்டிப்பா அவனை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். ஏன் இப்போ அவன் என்ன பண்றான், எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கவோ கேள்விப்படவோ கூட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோபத்துல தன்னோட ரூமுக்கு போகலன்னு சொல்லிட்டு போகும்போதுதான் கரெக்டா இந்த மாதிரி பாக்கியாவும் இனியாவும் தன்னோட குடும்பத்தை பத்தியும் தன்னை பத்தியும் ரொம்பவே கவலையோடையும் அக்கறையோடையும் பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டு மனசுரைக்கு போய் உடனடியா ஓடி வந்து பாக்கியோட கல்ல விழுந்தது மட்டும் இல்லாம, போக்கா நான் கூட நீ என் மேல கோவமா இருக்க நினைச்சேன். ஆனா நீ நிஜமாவே என்ன அவ்வளோ நம்புறல்லக்கா. நான் பாத்தியா உன்னை பத்தி புரிஞ்சுக்காம விட்டுட்டேன்னு சொல்லிட்டு நான் பண்ணதுக்காக மன்னிச்சிருக்கான்னு சொல்ல. ஆனா பாக்கியாவும், நீ எதுக்கடி மன்னிப்பு கேட்கற, நான் தாண்டி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இங்க இருக்கவங்க உன்னை பத்தி தப்பா பேசும்போது நான் அமைதியா இருந்துட்டேன் பாத்தியா, அதுதான் என்னோட ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்ல. ஆனா செல்வியும் பாக்கிய கிட்ட மாறி மாறி தன்னோட பாசத்தை பொழிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா ஆத்திரத்துல அந்த ஈஸ்வரியும் இனியாவையும் பாக்கியாவையும் எதுவுமே சொல்ல முடியாததுனால அவங்க செல்வியோட பக்கம் திரும்பினது மட்டும் இல்லாம செல்வியும் ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட தகுதியும் எங்களோட தகுதியும் எங்க இருக்கு, நீலாம் இவ்வளோ கேவலமான ஜென்மமா இருப்பேன்னு நான் எதிர்கூட பார்க்கலன்னு சொல்ல. ஆனா இந்த மாதிரி தன்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தின ஈஸ்வரிக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி இங்க பாருங்க, இதுக்கு மேல என்ன பத்தியோ என் பையனை பத்தியோ நீங்க ஏதாவது தப்பா பேசுனீங்க, அப்புறம் உங்களோட நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவம் பார்த்துக்கங்க. எல்லாத்துக்கும் மேல என் பையன் இப்போ ஏதோ உங்க தகுதியை விட கீழே இருக்கான், நாங்க ஏதோ வேலைக்கார குடும்பம் தானே நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. பாருங்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் பையன் கலெக்டர் ஆக தான் போறான். ஆனதுக்கு அப்புறமா இனியா பாப்பாவை நீங்கள் இவனுக்கு கல்யாணம் பண்ணி தான் தரப்போறங்க. அப்படி பண்ணலையா நானே பாப்பாவுக்கும் என் பையனுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்காம விட மாட்டேன். ஏன்னா என் பையன் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதை யோசிக்காம எடுக்க மாட்டான். அவனுக்கு உண்மையாவே இனியா பாப்பாவை எவ்வளவு பிடிச்சிருக்குன்றது எனக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் நான் இந்த குடும்பத்து மேல இருக்க விசுவாசத்தால அந்த காதலை மறந்துன்னு சொல்லிட்டு தான் அவன்கிட்ட வந்தேன். ஆனா இப்போ நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டீங்கல்ல, இதுக்கப்புறமா என்னால இந்த விஷயத்துல மானங்கிட்டலாம் இருக்க முடியாது. நீங்க பாருங்க, இனியா பாப்பா தான் என் வீட்டு மருமக, அவளை என் பையனுக்கு கல்யாணம் முடிக்காம நான் விட மாட்டேன். ஏன் நீங்களே முடிச்சு வைக்கிற நிலைமைக்கு நீங்க வரதான் போறீங்கன்னு சொல்லிட்டு, இனியா பாப்பா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, உனக்கு நான் இருக்கேன். கண்டிப்பா உனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்த அது ஆகாஷ் கூட தான், அது நான் உனக்கு கொடுக்குற வாக்குன்னு சொல்லிட்டு கெத்தா அங்கிருந்து ஒரு சூப்பரான சபதத்தை போட்டுட்டு தன்னை கேவலப்படுத்தி பேசின ஈஸ்வரியோட முகத்துல கரிய பூசினது மட்டும் இல்லாம தன்னை அசிங்கப்படுத்தின செலியனுக்கும் கோபிக்குமே சரியான பதிலடியை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஸோ கைஸ், செல்வியோட இந்த அதிரடியான சபதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செல்வி நினைச்ச மாதிரியே தன்னோட பையனை கலெக்டர் ஆக்கிட்டு கெத்தா இனியாவுக்கும் தன்னோட பையனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஈஸ்வரியோட முகத்துல கரிய பூசுவாங்களா? அப்படி செல்வி மட்டும் சொன்னபடி தன்னோட சபதத்துல ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்து ஈஸ்வரி தன்னோட முகத்தை எங்க தான் போய் வச்சுப்பாங்க? எல்லாத்துக்கும் மேல கோபியும் செல்லியனும் என்னதான் ரியாக்ட் பண்ணுவாங்க? உங்களோட கருத்துக்கள் இதுல என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.